என்ன மாமா, அது உங்க மாமா தானே? என்ன உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி பாரு. பின்னாடி சீரியல் பேஜ் மேல தெரிக்குது. என்ன கதை? அது ஒரு பிட்டு கதை. பிட்டு கதையா? என்னன்னு சொல்லி கேட்போம். கிபி 2018. கிபி 2018 கதைன்னு வந்துட்டு கிபி கிமுன்னு சொல்றதாண்டா. சரி போலாமா? சொல்லுங்க. அதாவது கிபி 2018. டேய் தாமு, நீலமணி கால் பண்ணிருக்கான்டா. தாமு அப்போ புது வந்திருக்கோம், அட்டன் பண்ணு. ஹலோ மச்சான், பென்ட்ரைவோட வந்தா நேர்மத்தோட போலாம். வந்துடுறேன் மச்சான். ஆமா சதீஷ் எங்கடா? அவன் ஏதோ அவங்க அக்கா வீட்டுக்கார பாக்குறேன்னு போனான்டா. என்னது, அக்கா வீட்டுக்கார பார்க்க போறானா? ஆமாடா, என்னன்னே தெரியல. அக்கா வீட்டுக்கார. ஸோ உனக்கு லேப்டாப் வேணும்? ஆமாங்க மாமா. அனு உட்காரு. தம்பி வந்திருக்கான் இவ்வளோ தூரம் லேப்டாப் வாங்குறதுக்கு. ஒரு டீ போட்டு கொடுக்க மாட்டியா? நீ என்னோட மச்சான் அப்படிங்கிறத தாண்டி ஏதாவது 3 காரணம் சொல்லு, நான் லேப்டாப் தர்றது. பாத்தியா, அது கூட உனக்கு தெரியல. சரி விடு. இப்போ என் இடத்துல நீ இருக்கேன்னு வை. இப்போ ஒன்றை மாதிரி எப்படி? என்ன மாதிரி? ஒன்றை மாதிரி ஒருத்தன் வந்து மாமா லேப்டாப் கொடுங்க மாமா, சின்ன வேலைக்கு முடிச்சு தரேன் கேட்டா நீ கொடுப்பியா? தரமாட்டாங்க மாமா. உனக்கு நீயே லேப்டாப் தரலைங்கும் போது நான் எது கொடுக்கணும்? உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரேன். அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணு. மாமா பாத்தியா, லேப்டாப்பை ஓப்பன் பண்ண சொன்னால் பேக்லேருந்து கையில் எடுத்து நிற்கிறான். இதுக்கு பேர் ஓப்பனா? இல்லைங்க. சரி, ஆன் பண்ணு. சரி. பாத்தியா, லாங் ப்ரெஸ் பண்ணாதான் ஆன் ஆகும் அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியல. பாத்தியா, சார்ஜ் போட்டால் தான் ஆன் ஆகும் அப்படிங்கிறது கூட உன் தம்பிக்கு தெரியல. ஆன் பண்ணிட்டேங்க மாமா. சதீஷ் மாமா, லேப்டாப்பை சார்ஜ் போட்டு ஒர்க் பண்ணுவீங்க? யூஸ் பண்ணுங்க மாமா. யூஸ் பண்ண மாட்டேங்க மாமா. இந்த பேசிக் நாலேஜ் எதுவுமே தெரியாமல் என் லேப்டாப் யூஸ் பண்ண முடியாது. அந்த பேசிக் நாலேஜ் என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5. டேய் தம்பி, நம்ம குடும்பத்துக்கு இந்த லேப்டாப் எல்லாம் செட் ஆகுதடா. உனக்கு மெயின்டைன்லாம் பண்ண தெரியாதுடா. அது தேவையில்லடா. வழி இல்லைக்கா, இன்னைக்கு நடக்க போற இன்டர்வியூ எனக்கு மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம குடும்பத்துக்கே முக்கியம். ப்ளீஸ்க்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கக்கா. என்னடா பேசுற? உன் மாமா பத்தி உனக்கு தெரியாதா? அவர் எந்த பொருளும் கொடுக்க மாட்டான்டா. அவர் இன்னும் இப்படிதான் இருக்காரா? இப்படிதான்டா இருக்காரு. உன்ன மாதிரி இல்ல. இப்பெல்லாம் ஒருத்தர் ஹாய் ஹலோ சொன்னா கையை கூட கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த ஆளு. நான் லேப்டாப் தரேன். லெட் மீ சி யூ as an engineering student, நீ இது எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு. நாளைக்கு காலையில் 11:12 எனக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குது. நான் வீட்டிலேருந்து கூலாக கேஷுவலாக 10:50 கிளம்புவேன். ஆனால் நீ ஷார்ப்பாக 10:49 நீங்கள் இருக்கணும். 10:49 நீங்கள் வரலைன்னா புரியுதுங்க. அது
என்னக்கா புரிஞ்சு? டேய் புரியலன்னு சொன்னா இன்னும் 3 மணி நேரம் கிளாஸ் எடுப்பறடா. உனக்கு கேட்கணுமா? டேய் 10:40 வந்துடுடா. ஷார்ப்பா வந்துடுறேன்க்கா. தரமா இருக்கும். டேய் அப்படியே உன்னோட லேப்டாப் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். லேப்டாப்பா? லேப்டாப் உனக்கு கொடுத்துட்டு எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? உனக்கு என்னடா வேலை? கண்ணா நாட்டுக்காக செய்ய எவ்வளவோ கடமைகள் இருக்கு. சரி நீ மூடிட்டு கிளம்புங்க. மச்சான் சுரேஷ். மச்சி சிவா. டேய் பாபு. மச்சி ஆதிஷ் லேப்டாப் வச்சிருக்கியா? லேப்டாப் வேணும். இல்லையா? ஒன்று பண்ணுவோம், இங்கேயே நின்று தான் வேலைக்கு ஆகுது. ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்ட அப்புறம் என்னன்னு யோசிப்போம். வா. டேய் அதான் ஆண்டவன் இருக்கா, பார்த்துப்பான்டா. ஆண்டவன் பார்த்துட்டா மச்சி. ஷூர் சார். எஸ் சார், இமீடியட் ஜாயினர் சார். எஸ் எஸ், நைட் ஷிஃப்ட் அவைலபிள் சார். ஓகே 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 ஓகே. சேலரி பேக்கேஜ் பற்றி பேசலாமா? தேங்க்யூ சார். மச்சான் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுடா. சூப்பர் மச்சான். அப்ப நீ இனிமே எங்களை எல்லாம் பாத்துக்குவ. எவ்வளவு சம்பளம்? 5 lakhs per annum டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா. ஆமா லேப்டாப் யார்கிட்ட வாங்குன? யாருக்கிட்ட வாங்கினேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, மூத்திரம் போயிருவேன். யார்கிட்ட? எங்க மாமா கிட்ட தான். என்னது? உன் மாமா கிட்டயா? ஆமாண்டா. எப்படிரா? எங்க அக்கா வச்சுதான். ஏன்டா உங்க அக்கா வச்சு வாங்குறதுக்கு நீ பேக்கரி வீரபாகுவா? டேய் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக அவர்கிட்ட போய் லேப்டாப் கொடுக்கணும். நான் எங்கள் அப்பாட்ட மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். அப்பா உன் பையன் முன்னேறிட்டேன்ப்பா. இது உன் மாமா லேப்டாப்டா. ஏதாச்சும் ஆயிடுச்சுனா? டேய் உங்க மாமா தான் இருந்தா நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு பத்தமா வச்சிடலாம்டா. உர்றா. டேய் ஏதோ சீனா இருப்புடா. சீன் படம் பார்க்கும்போது எப்பறம் சீன் ஆகும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் நைட் தூங்கட்டும், சத்தம்லாம் பார்த்து சத்தம்லாம் வச்சிடலாம். அப்படிங்கிற? அப்படித்தான். டேய் டேய் எங்க அக்காக்காக தான்டா பாக்குற தக்காளி, இல்லைன்னா அன்னைக்கே ஒன்று போட்டிருப்புண்டா. டேய் என்ன அருணாக்கர் மாதிரி இடுப்புல சொல்லி வச்சிருக்க? அதெல்லாம் அப்படித்தான். ஒன் சைடு தான் கேட்கும். டேய் என்னடா விட்டு வருது, லேக் ஆகுது. டேய் பென்ட்ரைவ்ல பார்த்தா அப்படிதான்டா இருக்கும். டேய் பென்ட்ரைவ்ல இருந்து லேப்டாப் கட் பண்றான். ஓகே காப்பி பண்ணியாச்சு. என்ன பண்ண? நான் ஒண்ணு போடா, இதை தாண்டா குத்தி குத்தி எடுத்துட்டு இருந்தேன். மறுபடியும் அதுல சொல்லணும். அவங்க மாமனுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான்.
ஐயோ டே அவன் மாமன் டே அவன் மாமன் தெரிஞ்சு பைக்கோட அவன் நீயும் பார்க்கல நானும் பார்க்கல ஓகேயா அது டிஸ்ப்ளே போயிருச்சுடா ஐயோ வாயத்து இருக்காதா இங்க பாரு ஆஸ் பர் த பிளான் இந்த லேப்டாப்பை நீயும் பார்க்கல நானும் பார்க்கல க்ளோஸ் ஏக்கா வந்துடுறேன் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன் வண்டி கிளம்பு டேய் 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 லேப்டாப் ஆன் ஆகலடா டேய் லேப்டாப் ஆன் ஆக மாட்டேங்குதுடா சேர ஒன்னும் பதட்டப்படாதடா டேய் எங்க அக்கா வேற கூப்பிட்டு சரி என்னடா பண்றது சரி வா எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை காந்திபுரத்துல இருக்கு போய் ரெடி பண்ணிடலாம் வா கன்ஃபார்மா ரெடி பண்ணிடலாம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அண்ணா டிஸ்ப்ளே என்னாச்சுன்னு தெரியலண்ணா அப்படியே ஆஃப் ஆயிடுச்சுண்ணா இதுவா டிஸ்ப்ளே போச்சு டிஸ்ப்ளே போயிடுச்சா சரிண்ணா எவ்வளோண்ணா ஆகும் 20,000 ஆகும் 20,000 ரூபா ஆகுமா ஆமா அண்ணா எனக்கு ஒரு டவுட் ஒருவேளை நீங்க இப்ப டிஸ்ப்ளே சரி பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து வருமா இல்ல நாங்க எது பார்த்துட்டோமோ அதுல இருந்து வருமா டிஸ்ப்ளே தானே மாத்துறீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தெல்லாம் வராது நீங்க எங்க பாத்தீங்களோ அங்க இருந்தா வரும் டேய் இப்போ அது முக்கியமாடா அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டாங்கண்ணா சீக்கிரமாவா 3 நாள் ஆகும் ப்ரோ நான் 3 நாள்ல முடியாதுண்ணா வேணா நானே பாத்துக்கிறேன் வேற கடை பக்கத்துல பாத்துக்கிறேன் தேங்க்ஸ்ண்ணா அண்ணா அண்ணா இது பாருங்கண்ணா லேப்டாப் டிஸ்ப்ளே போயிடுச்சுண்ணா கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா அதெல்லாம் பிரச்சனை இல்லை ரெடி பண்ணிடலாம் அண்ணா எனக்கு ஒரு டவுட் ஒருவேளை நீங்க டிஸ்ப்ளே மாத்திட்டீங்கனாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வருமா இல்ல நாங்க எதை பார்த்துட்டோமோ அதுல இருந்து வருமா நீ எது கடைசியை பார்த்து விட்டீங்களோ அதுல இருந்தா வரும் ஒரு நிமிஷம் இதே நீ எல்லா கடையிலையும் கேட்டிருக்க அது ஒண்ணும் இல்ல மாப்ள நீ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணப்ப நிறைய ஆப்ஸ்லாம் ஓபன் பண்ணி வச்சிருந்தல உங்க மாமனுக்கு தெரிஞ்சா கத்துவான்ல ஆமாண்டா அதால் சரியானோண்டா நான் நீங்க ரெடி பண்ணி வைங்க ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன் தம்பி அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சிருங்க இப்போ கொடுத்துட்டு போங்க நான் அட்வான்ஸ் கொடுக்குறதுக்குலன்னா லேப்டாப்பே வாங்குறதுக்கு லேப்டாப் வாங்க தம்பி இங்க பாருங்க இத்தனையும் சர்வீஸ் வந்தது தான் போயிட்டு ஒரு 5-6 நாள் கழிச்சு வாங்க அண்ணா 5-6 நாள்லாம் முடியாதுண்ணா எனக்கு உடனே வேணும் இப்போ உடனே வேணா எடுத்துட்டு போங்க சரி பண்ணிட்டாங்கண்ணா சரி பண்ணியா தம்பி 5-6 நாள் ஆகும் அதுக்கு முன்னாடிலாம் முடியாது ஓகே நான் வேற கடை பாத்துக்கிறேன் ஷார்ப்பா 10:49க்கு இங்க இருக்கணும். தம்பி எப்படி ஒரு வாரம் ஆயிரும்பா தம்பி இப்போதைக்கு பண்ண முடியாது பையா 10 நாள் ஆகும் நான் ஒரு வாரம் ஆயிடும் 4 நாள் ஆகும் ஒரு 3 வாரம் ஆகும் 22,000 ஆகும் 25,000 ரூபா ஆகும் தம்பி இது டீ கடைப்பா இது மொபைல் சர்வீஸ் கடைப்பா தம்பி என்கிட்ட தானே முதல்ல வந்து கேட்டு போனீங்க ஐயோ எங்க அக்காவுக்கு திருப்பி கூப்பிடுறாங்கடா ஃபோன் வேற வருதுடா டேய் மாப்ள அக்கா ஆல்ரெடி நிறைய டைம் வேற கூப்பிட்டாங்க கட் பண்ணி விடுறா அக்கா டேய் என்னடா கால்ல இருந்து கூப்பிடுற ஃபோன் எடுக்க மாட்டேங்கற அக்கா இன்டர்வியூ மாத்தி வச்சிட்டாங்கக்கா 11 மணிக்கு வச்சிட்டாங்கக்கா என்னடா சொல்ற அக்கா மாமாட்ட சொல்லி ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் மட்டும் வாங்கி தாங்கக்கா ப்ளீஸ்க்கா 2 மணி நேரமா யாரடா பேசுறது அவர்ட்ட இதுக்கு தான லேப்டாப் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்றேன் அக்கா புரிஞ்சுக்கோங்கக்கா மாமாட்ட பேசி பாருங்கக்கா உங்களால முடியும் ஒரு 2 மணி நேரம் போதும்க்கா ஏங்க தம்பிக்கு இன்டர்வியூ கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிருச்சாமா கொஞ்சம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கொடுக்கறேன்னு சொல்றான் கேட்டியா
வள்ளு வள்ளுன்னு விழுகிறாரு. கொண்டு வந்து குடுறா லேப்டாப். ஓகே. அந்த ஆள் நாயை விட மோசமா குலைக்கிறான்டா. ஏப்பா ஐயா, ஐயோ இதுக்கு மேலே என்னால் முடியலடா. இப்போ என்னடா பண்ணுறது? டேய் என்னடா இப்போ போய் லேப்டாப் மாமன்ட்ட குடுறா. பார்க்க வராரு, அப்படியே பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லு. கரெக்டு. நான் இது போய் லேப்டாப்பில் போய் கொடுத்துருவேன், அவர் நம்பிடுவார். மாமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க மாமா அப்படின்னு சொல்லி நான் நடி போட்டுருவேன். மாமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க மாமா. ஓகே நான் பார்த்துக்கிறேன்டா மாப்பிள்ள. லூசு, அவன் இப்போ அவங்க மாமாட்ட கொண்டு போய் கொடுத்தானாக்கா டிஸ்பிளே தாண்டா ஒர்க் ஆகாது, ஆடியோ கேக்குள்ள மாட்டிக்குவான்ல. ஐயா வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டுங்க. நிப்பாட்டுங்க. விடுங்க. கொஞ்சம் அப்படியே பின்னாடி போங்க. ஐயோ மாமாட்ட போய் நேரா மாமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க மாமா. விடுறா லேப்டாப் எப்படி கொடுத்தீங்களோ அப்படியே தாங்க மாமா இருக்கு. லேப்டாப் அப்படியே தான் இருந்துச்சு. விடுறா மாமா எனக்கே தெரியாதுங்க மாமா. இந்தாங்க மாமா உங்க லேப்டாப். ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கே தெரியாது. லேப்டாப் கொடுக்கும்போது நார்மலாக இருந்துச்சு. டேய் யாரா பில் அமுத்துனது? டிஸ்டர்பிங் ஃபெலோஸ். டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, லேப்டாப் டிஸ்பிளே தானே இருக்கு, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன்டா. மச்சி இரு மச்சி நேற்று நைட்டு போடுற லேப்டாப் பார்த்து டிஸ்பிளே போயிருச்சுடா. என்னது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? விட்டு போடுறதுக்கு பார்த்துக்கீங்க. டிஸ்பிளே போனதுக்கு அந்த பிரச்சனை சூழ்ந்து விட்டு போடுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ. சிசிடிவி கேமரா வைக்கணும். அனோ உங்க மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கணும். சத்தம்டா. டக்குனு காந்திபுரம் வாங்கடா. டேய் எல்லா பக்கமும் லேப்டாப் ரெடி பண்ணுறதுக்கு 20,000 ரூபா கேட்குறானுங்கடா. கண்டிப்பாக ரெடி பண்ணி தான் ஆகணும். மச்சான் 20,000 ரெடி பண்ணுங்க. கொமட்டில் குத்துறன்னு வச்சுக்கோ. நீங்கள் 2 பேரும் பண்ண தப்புக்கு. டேய் ரெடி பண்ணி தான் ஆகணும். எல்லாருமே ரெடி பண்ணுங்கடா. மாப்பிள்ள ரமேஷ், டேய் சுரேஷ், இன்ஸ்டன்ட் லோன் ஆப்பா மேம். ஒரு 20 ரூபா கிடைக்குமாடா? டேய் வேற ஒரு 20 ரூபாடா. 20,000டா. ஒரு 20,000 மட்டும் மேம். கைண்ட்லி அர்ஜென்ட்லி கிவ் 20K மேம். யா மேம் கைண்ட்லி சென்ட் டு மை ஜிபே அக்கௌண்ட் நம்பர் मैम. மை अकाउंट नंबर इज 98 क्या करो भैया? चमक चलो मैम. மாப்பிள்ள எங்க அக்கா தான்டா கூப்பிடுறோம். டேய் கட் பண்ணிடலாம்டா. குத்துன்னு வச்சுக்கோ. டேய் வேற வழி இல்லடா. எங்க அக்கா கிட்ட சொல்லி எங்க மாமாட்ட காசு வாங்கிடுறேன்டா. என்னடா சொல்ற? மூடுறோம். அக்கா இங்க ஒரே பிரச்சனை ஆயிடுச்சுங்கக்கா. என்னடாச்சு? அக்கா ஒண்ணு இல்லங்கக்கா, மாமோட லேப்டாப் இருக்குல்லங்கக்கா, டிஸ்பிளே போயிருச்சுக்கா. என்னது டிஸ்பிளே போயிருச்சா? இத நான் எப்படிடா அவட்ட சொல்லுவேன்? அக்கா ஒரே நிமிஷம்க்கா. அக்கா மாமாட்ட சொல்லி 20,000 ரூபா மட்டும் வாங்கி தரீங்களாங்கக்கா? ஏன்டா இப்படி புது பிரச்சனையா கொண்டு வர? அந்த ஆள்கிட்ட நான் எப்படிடா புரிய வைப்பேன்? நீங்க பேசி பாருங்க, மாமா தருவாருங்கக்கா. ஏன்டா இப்படி தொந்தரவு பண்ற? என்ன தொந்தரவு பண்றா? யாரு? அப்பா பாத்ரூம்ல விழுந்துட்டாருங்க. ஃபோன் எடுத்துட்டு போனாரா? நினைச்சேன் உங்க ஃபேமிலிக்கே இந்த பேசிக் சென்ஸே கிடையாது. உங்க அப்பா உன் தம்பி டோட்டலா. டேய் அந்த ஆளு எங்க அப்பாவே திட்டுறாரா. என்னாச்சு? வழுக்கி விழுந்துட்டாருங்க. அதுதான் தெரியுமே. என்ன பண்ணணும்? 20,000 ரூபாய் செலவாகும். உன் தம்பியை கூட அமுச்சுடுவா. அமுச்சு விடுறேன். ஓகேக்கா. போட்டு விட்டுருவாராமா. டக்குன்னு சர்வீஸ் இருக்கு போல. டேய் ஒரு நிமிஷம்டா. மாப்பிள்ள பணம் வந்துருச்சுடா. போயிடலாம். எதுக்கே உடைச்ச? 20,000 இல்ல 10,000 இல்ல, வெறும் 2,000 ரூபாய்க்கு. அது 23 கேஜெட்ஸோட. டேய் லூசு, ஒண்ணுமே புரியலடா. தம்பி நான் தான் உடைச்சேன், வாங்க நானே ரெடி பண்ணி தரேன். அனோ என்ன உன் தம்பி போன் எடுக்க மாட்டீங்க? அப்பா கூட இருப்பாருங்க ஹாஸ்பிட்டல்ல. எந்த ஹாஸ்பிட்டல் சொன்ன? வந்து கவிதா ஹாஸ்பிட்டலுங்க. நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். தம்பி இந்தாங்க ரெடி ஆயிடுச்சு. அண்ணா நீங்க பண்றதுல கொஞ்சம் புதுமையா இருக்கேனா? தம்பி மார்க் மை வேர்ட்ஸ், நான் பண்றது புதுமையா இருக்குங்கறீல, இன்னி கொஞ்சம் வருஷத்துல தெருவு இதான் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி ஒண்ணா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மச்சி 20,000 ரூபாய் லாபம்டா. சரி எப்படியோ ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. ஏமாப்ல நான் கூப்பிட்டாரு பாத்தியா?
மூக்கு வேர்த்திருக்கும். இந்த பொடி இது க்ளோஸ் பண்ணிட்டு. மாமா எங்க இருக்க? இந்த அப்பா ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு கூட்டு போயாச்சு மாமா. உங்க வீடுங்க 100 feet ரோல் இருக்கு. நட் ரோட் இல்லைங்க மாமா. இங்க ரோட்ல ஒரு மாமா ஃபேடான ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டு லேப்டாப் போட்டுருக்கானே. மாமா எங்க இருக்கீங்க மாமா? மாமா இங்கே தான்டா இருக்கேன். மாமா மாமா ஹாய் சார். ஹாய் மேடம். ஹாய் சார். You late, why? வீட்டில் மச்சான் பிரதர் இன் லவ் ஸ்மால் ப்ராப்ளம் மேடம். நோ ஆல் ஓகே. Start. Okay, be quiet. You start, sir. தேங்க்யூ சார். சாரி Soon. எஸ் மேடம். இனிமேல் எங்கள் மாமாக்கிட்ட ஒரு பென்சில் கூட வாங்க மாட்டேன்டா. சரி லேப்டாப் க்ளோஸ் பண்ணி தானே கொடுத்த? க்ளோஸ் பண்ணி தான் கொடுத்து. க்ளோஸ் பண்ணி கொடுத்தியா? ஏய் நீ தான்டா சொன்ன டோரை க்ளோஸ் பண்ணி கொடுறான்னு. ஸ்க்ரீன் இல்லடா, உள்ள இருக்க வீடியோ க்ளோஸ் பண்ணலையாடா? ஏய் அதுக்கும் மாமா லேப்டாப் வாங்கிட்டாரா? அப்போ உள்ள இருக்க வீடியோ ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ளே எவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்க. அன்னைக்கு விட்டது தாண்டா மனுஷன். அப்போ இருந்து டிவி லேப்டாப்பு ஏன் ஃபோன் கூட நோண்டுறது இல்லை.